வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக ஆர்வத்தோடு இந்த அடிப்படை பயிற்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிற போது உண்மையிலே மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைய வேகமான காலகட்டத்தில் இந்த யோகா, தியானம், ஆன்மீகம் என்பதற்கு பொதுவாக ஆர்வம் வருவதில்லை. நம் வெளி உலக கவர்ச்சியில எல்லா மனிதரும் சிக்கி இருக்கிறதுனால நிறைய பொருள் ஈட்ட வேண்டும், ஏதாவது ஒரு வகையில புகழ், செல்வாக்கு, அதிகாரம் பெற வேண்டும் என்கிற வேகமான துடிப்பு தான் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில இருக்கு. பெரியவங்களும் தன் குழந்தைகள் அப்படித்தான் வரணும்னு நினைக்கிறாங்க. சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு, நலமுடன் வாழ்வதற்குரிய விழிப்புணர்வு சரியா போய் சேரல. ஏன்னா காலங்காலமா நம்முடைய பெற்றோர்களும் சமுதாயமும் நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும், அதாவது கௌரவம். ஒரு போலி கௌரவத்துல எல்லாருமே அடிமையாயிட்டோம். அதனால்தான் உலகம் முழுவதுமே இன்னைக்கு எல்லா வசதியும் இருந்தும் ஒரு தனி மனிதன் துன்பப்படுகிறான், அமைதி தான் வாழ்கிறான். அதுபோல ஒட்டுமொத்த உலகமும் சமாதானமும் அமைதி இழந்து ஒரு அச்சத்துல, ஒரு பீதியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய சோசியல் மீடியா வந்த பிறகு ஒரு நிமிடத்துல உலகத்துல என்ன நடக்குன்னு நமக்கு செய்தி வந்துடுது. இப்ப கிட்டத்தட்ட இந்த 1-2 மாசமா நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆங்காங்கே போர், அதை அடிப்படையாக கொண்டு உலக தலைவர்கள் எல்லாம் மோதி கொண்டிருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம், புட்டின் ஒரு பக்கம், மோடி ஒரு பக்கம், இஸ்ரேல், உக்ரைன், சைனா. பார்த்தீங்கன்னா ஒரு அச்சம்தான் நிலவுது. எப்போ போர் வெடிக்குமோ. இப்போ பொருளாதார போர் நடந்துட்டு இருக்கு, வியாபார போர். அப்ப இந்த ஒரு சூழல்ல மத்தியில நம்ம மாதிரி சாமானிய மனிதர்கள் அமைதி காத்து மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி சாத்தியம்? அந்த சாத்தியக்கூறுகளை தருவதுதான் நம்முடைய வேதம் குழுமம், ஆன்மீக அறக்கட்டளை. இதனுடைய மகா குரு அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இப்போ இல்லை, அவங்க உடலை விட்டு 19 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய சீடர்கள், எங்களை போன்ற ஞான ஆசிரியர்கள் நிறைய பேர் தமிழகத்தில் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைதியா மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்றால் இப்ப நீங்க என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ இந்த அடிப்படை பயிற்சியை, அது எதுவா இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி, தியான பயிற்சி, காயக்கல்பா பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, வாழ்வியல் தத்துவம், இயல்பியல் தத்துவம் சொல்லி நிறைய விளக்கமும் இருக்கு. நீங்க பொறுமையா குறைந்தபட்சம் ஓராண்டு இடைவிடாம இந்த பயிற்சியும் செய்யணும். விளக்கங்களை கேட்கிற போது அது நல்லா உள்வாங்கணும், வாங்கி அதை பற்றி சிந்திக்கணும். இந்த மாடு அசை போடுறது போல அந்த விளக்கத்தை சிந்திக்கணும். சிந்திக்கும் போது அது இருக்கிற உண்மை உங்க அறிவுக்கு எட்டும். அது உண்மை என்பதனால அறிவுக்கு எட்டிய அந்த உண்மை கருத்தை நீங்க செயல்படுத்தணும். அப்போ நிச்சயமா நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைதி காக்க முடியும், மகிழ்ச்சியா வாழ முடியும், இல்லையா? அந்த வகையில இப்போ ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் அமைதியா வாழ வேண்டும், மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்றால் அடிப்படை தகுதின்னு ஒண்ணு இருக்கு. அது சென்ற வாரம் நான் சொன்னதாக ஞாபகம். முதல்ல ஒரு நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.
அந்த செல்வத்தை தக்க வைக்கும். அப்போ நோய் வராம இருப்பதற்கு நாம என்னென்ன புரிந்து கொள்ளணுங்கிறத சென்ற வாரம் சிந்திச்சோம். நீங்களும் அதை சிந்திச்சு அதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு உணவு பழக்கவழக்கம், பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி, உடலை நான் நல்லா வைக்கணுங்கிற ஒரு பொறுப்பு முதல்ல உங்கள்கிட்ட வரும். நீங்க தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். மருந்து இல்லாம வாழும். அது மாதிரி கடன் இல்லாம பொருளாதாரத்தை கட்டி காக்கணும். போலி கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக கடன் வாங்கி அது இது செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு நாமும் நம்ம நண்பரை மாதிரி ஒரு கார் வாங்கணும். கார் வாங்குறது வசதி இல்லை, ஆனா வாங்கணும். அவன் தான் இஎம்ஐ தர்றான், வட்டி குறைவா தர்றான், மயங்கிரி ஆசையை வளர்த்துட்டு மாட்டிக்கிறோம். ஆனா என்ன சொல்ல வரோம், கடன் இல்லாம வாழ்வது எப்படி? நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும். அது மாதிரி பகை இல்லாத நட்பு, குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல, குழந்தைகள் உறவு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊர் மக்கள், நண்பர்கள், அது உறவு விரிச்சுக்கிட்டே போகுது. இந்த உறவுல நிறைய நண்பர்கள் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். மாறா யாரையும் பகைச்சிக்காம வாழ்வது எப்படி, அதை பற்றி சென்ற வாரம் சுருக்கமா சொன்னோம். நீங்க அந்த தலைப்பை எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளும் அறிவு இருக்கு, அது எடுத்து சொல்லணும். பகைக்காம வாழ்வது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா அமைதிக்கு கேரண்டி கொடுக்கலாம். ஆனா அது மட்டும் போதுமா அப்படிங்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிற போது, இப்ப தனி மனித வாழ்வு என்பது இன்னும் எதை சார்ந்து இருக்கு? சென்ற வாரம் சொல்லும்போது உடலை சார்ந்து, அதான் உடல் நலம், பொருளாதாரத்தை சார்ந்து, பணபலம், அப்புறம் நட்பு, உறவுகள் சார்ந்து. அப்போ அதெல்லாம் காப்பாற்றி கொண்டோம்னு சொன்னா தனி மனிதனுக்கு அமைதி வருது. அவனுக்கு அமைதி வருது மட்டுமா? இப்போ அவனுடைய வாழ்க்கை, ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது முதல்ல குடும்பம் சார்ந்து இருக்கு. இப்போ நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மாவை சார்ந்துதான் வாழ்ந்தோம். அவங்க தான் நமக்கு உணவு கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க, தொழில் கொடுத்தாங்க, ஒரு இல்லற வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்து மாறும். அப்புறம் நம்ம இல்லற நாம அமைச்சுக்கிட்டோம், நமக்கு ஒரு குடும்பம் வந்துடுச்சு. அந்த குடும்ப உறுப்பினர்கள் நம்மை சார்ந்து இருக்காங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க, நம்ம நம்பி ஒரு மனைவி வந்திருக்கிறா அல்லது ஒரு கணவன் வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல எப்படி அந்த குடும்பம் சார்ந்துதான் நம்ம வாழ்றோம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த சார்பு எப்படி இருக்கும்? சார்பு கெடுதுக்கு விடக்கூடாது. என் மனைவிட்ட நான் சார்ந்து வாழ்ந்திருக்கேன்னா நான் அவங்களோட இனிமையா வாழணும். என் குழந்தையோட இனிய உறவை காப்பாத்திக்கணும்னா அந்த குடும்பத்துல அமைதி வரணும். நான் அமைதி தக்க வைக்க பழகிட்டேன், உடல்ல நோய் இல்லை, கடன் இல்லை, பகை இல்லை, தனி மனிதனாகிய நானும் அமைதியை காத்துக்கிட்டேன், போதுமானா போதாது. என்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் அமைதியா மகிழ்ச்சியா வாழணும் இல்லையா? என் மனைவி நோய் வந்துதான் எனக்கு கஷ்டம். அப்ப அவங்களுக்கு நோய் வராம நான் பார்க்கணும், என் பையங்களுக்கு கடன் தொல்லை வராம பார்க்கணும்னு சொன்னா அந்த குடும்பத்து உறுப்பினர்களும் அமைதியா இருப்பதற்கு நான் அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும், என்னுடைய பொறுப்பு என்ன, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றமே, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். யார் ஒண்ணு சொல்லுவாங்க, நம்முடைய பொறுப்பு என்ன? கடமை நிமித்தம், கடமை நிமித்தம், அன்பின் நிமித்தம் நான் என்ன பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டியலே நீங்க போடலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அமைதி காத்து மகிழ்ச்சியா வாழ்வதற்கு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் ஐ கேன் டூ ஃபார் மை ஃபேமிலி. என் குடும்ப உறுப்பினருக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்ல வருது, நான் பேசுறது எளிது, நீங்க கேட்பதும் எளிது. ஆனா சொல்லிய வண்ணம் செயற்புரிவது கடினம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எனக்கும் கடினம். ஏன்னா மனசுல நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, சோம்பேறித்தனம், அலட்சியம், அலட்சியப்படுத்திடும். அவர் அப்படி இருந்தா எடுத்துட்டு போறாரு, எனக்கு என்ன அப்படின்னா நினைப்போம். அப்படி எடுக்கக்கூடாது. பொறுப்போடு அலட்சியப்படுத்தாம அன்பின் நிமித்தமும் கடமை நிமித்தமும் நான் என்ன, என் பொறுப்பு என்ன, என்னுடைய பொறுப்புகள் என்ன, ஒரு தனி மனிதன் சிந்திக்கணும்.
அதுல முதல் பொறுப்பு தன்னை கட்டி காப்பது. சொன்ன உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலம். வேறு என் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதே 3 நலங்கள் வேணும். அவங்களும் உடல் நலத்தோடு இருக்கணும், பொருள் வளத்தோடு இருக்கணும், நட்பு நலம் காத்து வாழணும். அதுக்கு அவர்களுக்கு நான் எந்த அளவுல ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், அரவணைக்க முடியும்னு நீங்க சிந்திக்கணும். இப்ப நாங்க குருட்டு வாங்கி சிந்தித்து செயல்படுத்தி மகிழ்ச்சியா வாழ்றோம். இப்போ உங்களுடைய சிந்தனை தோன்றும். நீங்களும் இன்று முதல் குடும்ப அமைதிக்கு என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள கேட்டு குறிப்பேடுல எழுது. அசைன்மெண்ட் சொல்றாங்க. ஒரு சப்ஜெக்ட் கேட்குறீங்கன்னா மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு ஒரு அசைன்மெண்ட், ஒரு கட்டுரை எழுதும். இவங்க என்ன சிந்தனை தூண்டுறாங்க, நம்ம சிந்தனை தூண்டப்பட்டிருக்கா அப்படின்னா நான் என்ன செய்யணும், பொறுப்பெடுக்கணும். குடும்ப பொறுப்பு. சரி, நான் அந்த பொறுப்பெடுத்து என் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறேன். போதுமா? சமுதாய அமைதியா இருக்கணும். நம்ம ஊர் மக்களும் அவங்ககிட்ட பகையாகி போச்சுன்னு வைங்களேன், அவங்க அமைதி இல்லைன்னா பாதிக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்வு, என் குடும்ப வாழ்வு, என் தனிப்பட்ட வாழ்வு இந்த சமுதாயத்தை ஒட்டி இருக்கு. யாருமே சமுதாயத்தை புறக்கணிக்க முடியாது. நம்ம உண்ணக்கூடிய உணவு எங்க இருந்து வருது? காசு கொடுத்துதான் கடையிலிருந்து வருது சொல்லக்கூடாது. எங்கோ தொலைவில் ஒரு விவசாயம், பல விவசாயிகள் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. அதை வணிகர்கள் வாங்கி வியாபாரம் பண்றாங்க. நாம காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா காசு கொடுத்துட்டு அதோட சரியா போச்சுன்னு சொல்ல முடியாது. நிறைய நாட்டுல பணம் இருக்கு, பொருட்கள் இல்லை, விளை பொருட்கள் இருக்குல்ல, பாலைவனம். வேற நாட்டை நம்பி இருக்காங்க. உணவுக்கு இன்னொரு நாட்டை நம்பி இருக்கிற நாடுகள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. அப்போ நீங்க நம்ம எடுத்துக்கோ, நம் உண்ணக்கூடிய உணவு, உடுக்கிற உடை, இருக்கிற வீடு, பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருட்கள் ஒரு ஒரு கூட்டு சமுதாயத்தினுடைய உடல் உழைப்பின் மூலமாகத்தான் நமக்கு சேருது. அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, நீ சாப்பிட உட்கார்ந்துருக்க, எடுத்த உடனே வாயில போட்டு சாப்பிட்றாது, கொஞ்ச நேரம் அந்த உணவை பாரு. இந்த உணவு எப்படி என்னுடைய டைனிங் டேபிளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, என் மனைவி சமையல் கட்டில சமைச்சாங்க, இல்லை என் மகள் சமைச்சா, அல்லது மருமகள் சமைச்சா, ஒருவேளை வேலை செய்யற அம்மாவும் சமைச்சிருக்கலாம். நான் அந்த உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடி மானசீகமா நான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த உணவை சமைத்தவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தால இந்த உணவு பொருட்களை உற்பத்தி செய்தவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி உணர்வு நமக்கு வேணும். குடும்பத்துல சேர்ந்து வாழ்றோம், குடும்ப உறுப்பினர்கள் மீது எனக்கு நன்றி இருக்கணும், அன்பு இருக்கணும். ஆனா இப்ப சாப்பிட்ற சாப்பாடு, இந்த உணவை உற்பத்தி பண்ணவங்க யாரு? சமையல் கட்டுல உணவு பொருட்களை உற்பத்தி செய்தவங்க யாரு? தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, பலருடைய உழைப்பு இருக்கு. நான் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மானசீகமா நன்றி உணர்வோட சொல்லிட்டோம். ஆனா அவங்களுக்கு பிரதிபலன் செய்ய வேண்டாமா? நீ உடனே பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒரு விவசாயத்தினுடைய தொழில், ஒரு ஆடை நெய்யக்கூடிய தொழிலை சிறப்பா செய்து நமக்கு கொண்டு சேர்க்கிறாங்களோ, அவர் நாம நம்முடைய தொழில பக்தியோடு செய்யும் தொழிலை தெய்வம் என்பதனால பக்தியோடு நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், அல்ல ஒரு பேங்க்ல வேலை செய்யறேன், அல்ல ஒரு கல்லூரியில பாடம் நடத்துறேன்னு சொன்னா என்னுடைய தொழில் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஒரு செருப்பு தைக்கிறான் பாருங்க, அது சிறப்பான தொழில். செருப்பு இல்லாம இந்த சூட்டை நடக்க முடியுமா? அப்ப அவனை அலட்சியப்படுத்த முடியுமா? அப்ப ஒவ்வொரு தொழிலும் தேவை நிமித்தம்தான் இயற்கையில வந்திருக்கு. ஆகவே நாம செய்யற தொழிலை அன்போடு, கடமை உணர்வோடு, பொறுப்போடு சிறப்பாக செய்யும். இது டியூட்டி கான்சியஸ் என்று சொல்லுவாங்க. நம்முடைய கடமைகளை நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு எல்லாருக்கும் நல்லா புரிந்து கொள்ளும். அப்பந்தான் நீங்க நன்றி உணர்வோடு வாழ்றீங்க. யாரு நன்றி உணர்வோடும் நன்றி பாராட்டியும் வாழ்கிறார்களோ அவருடைய கர்மாவில் இருக்கக்கூடிய பாவ கர்மா அழிக்கப்படும். நல்லா கவனிக்கணும்.
நன்றி உணர்வு வேணும்னு தான் சொல்றேன். அப்போ சமுதாயத்தை மதிக்கணும்னு சொன்னா சமுதாயமா பறந்து விரிந்து கிடக்கு. உங்க அந்த சிற்றூர் மட்டுமல்ல, உங்களுடைய மாநிலம், மாவட்டம், மாநிலம், நாடு, உலகம், சமுதாயம் விரிஞ்சு இருக்கு. அப்ப எப்படி இந்த சமுதாயத்துக்கு தொழிலின் மூலமா செய்வது ஒண்ணும், மற்றபடி வாலண்டியர் சர்வீஸ், அதான் நாம போய் ஒரு கோயில்ல இன்னைக்கு ஒரு அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீ போய் அந்த கோயில்ல கூட நின்று 4 பேருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும். நீ எங்க போனாலும் ஏதாவது ஒரு வகைகள் அடுத்தவங்களுக்கு பயன்படும்படி இருக்கணும். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகதிலா தோன்றினில் தோன்றாமே நன்று வள்ளுவம் சொல்லுது. அப்படின்னா என்ன, நீ ஒரு இடத்துக்கு வந்தேன்னா, ஒரு இறந்து வீட்டுக்கு போறோம், ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், ஒரு விசேஷ வீட்டுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், எவ்வளவு இடத்துக்கு போறோம், ஏன் ஒரு பஸ்ஸில் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் போற இடத்துல, நான் நிக்கிற இடத்துல என்னுடைய உழைப்பு, என்னுடைய சேவை அவங்களுக்கு தேவைப்படுதா எட்டி பார்க்கணும். வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்ய முடியும், சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும். அப்படி யாரோ செஞ்சுட்டு போற எனக்கு என்ன உட்கார்ந்துடக்கூடாது. இதான் தொண்டு. விவேகானந்தர் சொல்றாரு, நீ இறைவனை பார்க்க வேண்டுமா, பிறருக்கு தொண்டு செய். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் காட், சர்வ் மென். நீ பிற சக மனிதர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக நீ இறைவனை பார்க்க முடியும் என்று சொல்றார். அப்ப நம்முடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சொன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், ஏன்னா அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும், ஏன்னா சமுதாயம் எனக்கு என்னெல்லாமோ கொடுக்குது. உன்ன உணவுல இருந்து நான் பயன்படுத்த ஒவ்வொன்றும் சமுதாயம் என்ன கொடுக்குது. இன் ரிட்டர்ன் இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க முடியும். உடலை கொண்டு, பொருளை கொண்டு, அறிவை கொண்டு, அன்பின் நிமித்தம் நான் என்ன செய்ய முடியும். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கோம், ஒரு பெரியவர் வராரு, அது ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க, நாம நல்ல திடகார்த்தமா இருப்போம், எந்திரிச்சு அவங்களுக்கு சீட் கொடுக்குறோம் பாருங்க, அதுவே பெரிய சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நன்றி. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுன்றா, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு சொல்லியிருக்கு. உய்வு இல்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. எப்பவுமே நன்றி உணர்வோடு, சமுதாயத்துல இருக்கிற நன்றி உணர்வோடு நான் என் நன்றியை எப்படி திருப்பி கொடுக்கறது, செயலின் மூலம். வாயால சொல்றது பெருசு இல்லை, தேங்க்யூ சார், அதை வாங்கி பாயிண்ட் போட்டு போக முடியுமா? உங்களுடைய உழைப்பின் மூலமா நீங்க என்ன செய்ய முடியும், செய்யணும். இப்ப நான் இந்த சிந்தனை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில நாம வாழ்வாங்க வாழணும், சந்தோஷமா வாழணும். ஏழையா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், தப்பு இல்லை. உணவு கிடைக்கிறது அது போதும், சந்தோஷமா வாழணும். இந்த உலகத்துல வாழ்வாங்க வாழணும்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி வாழ்வாங்க வாழ முடியும்? உங்களுக்காக 4 பேர் தேடிட்டு இருக்கணும். கோயில் எனக்கு விசேஷம், எங்கே சுப்பிரமணியம் இன்னும் வரலையா, சுப்பிரமணியம் வரல, சீக்கிரம் கூப்பிடு, சுப்பிரமணியம் வந்தா போதும்பா, இப்ப எல்லாம் பண்ணிடுவான். தேடணும் நம்மள 4 பேர், உன் சொந்தத்துல தேடணும். கல்யாணம் பண்ணா எங்க தம்பி அவன் வரலையா, சே இப்ப அவன் வந்துருந்தா எல்லா காரியத்தையும் தூங்கி சுமந்துருவான, உடனே அவன் தூரத்துருவான், வந்துட்டான் 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 வந்துட்டான். டேங்க அப்பா, யாருக்கு வரவேற்பு பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாரு, எண்ணி பாருங்க, உணர்வோடு எண்ணி பாரு. நான் ஒரு சின்ன என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இப்போ வயசு ஆகிப்போச்சு. ஒரு 40 வயதுக்கு இருக்கும்போது மகிழ்ச்சியை நான் 35 வயசுல சந்திச்சுட்டேன். அப்ப நானும் என் நண்பரும் எங்கெல்லாம் அந்த காது கொடுத்து சாமியார் மாதிரி துறவிகள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்க்க போவோம். ஏன்னா ஆன்மீக தேடல். அப்படி இருக்கும்போது ஒரு பெரியவர் சொன்னாரு, நீங்க நான் கன்னியாகுமரிக்கு போற வழியில கொட்டாரம்னு ஒரு ஊருக்கு தாண்டி போனீங்கன்னா ஒரு சிறு பெருமாள் கோயில் இருக்கு, அங்க ஒரு பெரியவர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்குங்கன்னு சொன்னார். அருள் ஆசி வாங்குங்க. அப்ப நானும் என் நண்பரும் அங்க போனோம் ஒரு நாளைக்கு. அது ஒரு சின்ன மடம், கோயில் கொஞ்சம் இருக்குது, பக்கத்துல ஒரு மடம் இருக்கு. அங்க வராண்டால ஒரு பெரியவர் தாடிலாம் வச்சு, ரொம்ப வயசு 90 வயசுக்கு மேல ஒரு பெஞ்சில படுத்திருக்கிறாரு. அப்படி சீடன் அவருக்கு வீசிட்டு இருக்கான். அவரு கண்ணை மூடி அப்படியே கிடக்காரு. நடந்தது என்னன்னா, நாங்க பார்த்ததுல ஒரு வாரத்துல அவர் இறந்தும் போயிட்டார்.
எதுக்கு சொல்ல வரேன்னா மரணம் படுக்கையில படுத்திருக்காரு. நாங்க அந்த தலைமாட்டின பின்னாடி நிக்கிறோம். அந்த பெரியவருக்கு உணர்வுல தட்டி இருக்கு, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாரு, சீடன் யாரோ வந்திருக்கா, அவளுக்கு நான் என்ன செய்யணும்னு கேளப்பா, அவளுக்கு நான் என்ன செய்யணும்னு கேளு, வாட் ஐ கேன் டூ ஃபார் தம். உன்னை சீடன் எங்களை பார்த்து வாயை பொத்திட்டு போயிடுங்க, நிக்காதீங்க ஒன்று. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு மரண படுக்கையில கிடக்காரு. அந்த ஆன்மா அடுத்த வாரம் பிரிய போகுது. அப்பவும் அது என்ன கேக்குது, நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு நான் என்ன செய்யணும். சொல்லாம எங்களுக்கு கொடுத்த உபதேசம். அப்ப எனக்கு ஒரு 40 வயசு இருக்கும். என் உள்ளத்துல ஊடுருவி போச்சு. ஏன்னா நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆஹா அப்ப நான் என்ன செய்யணும். நான் என்னை பத்தி உங்களுக்கு சொல்றேனே, 1984ஆம் ஆண்டு வேதாந்தன் மகர்ஷியை சந்திச்சேன். அப்ப எனக்கு 35 வயசு. 2 வருஷத்துல ஆசிரியர் பேச்சு கொடுத்தாங்க, பிரம்ம ஞானம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கேட்டோட எனக்குள்ள என்னவோ செய்தது. நான் அப்புறம் எங்க ஊருக்கு ஒரு தவமையம் வச்சு பல தவமையங்களை பெருக்கி அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 42 ஆண்டு காலமா இந்த ஆன்மீக சேவையை அருள் தொண்டை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கோம். அப்ப பாருங்க, அதை கேளுங்க. அந்த அடுத்த வாரம் இறக்கக்கூடிய ஒரு வயதான பெரியவர், அவர் வைஷ்ணவர். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள கேளுங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்க எவ்வளவு வாங்குறீங்க, செய்யறோமா? இன்னொரு உபதேசம் பாருங்க, அது வேற ஒருத்தர். கன்னியாகுமரி போற வழியில மருந்துவாழ் மலைன்னு ஒரு மலை இருக்கு, மருந்து வாழக்கூடிய மலை. அங்க நாங்க மாதத்துக்கு ஒரு சண்டே நானும் என் நண்பரும் போவோம். மேல ஏறி போனோம். அங்க நிறைய சின்ன சின்ன குகைகள் இருக்கு. நாங்க குகையில இப்ப உட்காந்து தியானம் பண்ணுவோம். அங்க ஒரு சாமியார் இருந்தார், ஆத்மன் ஜின்னு பேர். அவர் யார்ட்டும் பேச மாட்டார், மௌனி. ஆனா எங்களை கண்டா சின்ன பசங்க 2 பேர் வராங்க, கண்ண மூடி தியானம் பண்றாங்கன்னா ஏதாவது பேசுவாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு வாரம் நாங்க போகும்போது அவருக்கு அங்க இருக்கிற துறவிகள் ஏதாவது வாங்கிட்டு போனான்னு கொஞ்சம் நேந்திரம் பழமும் அபுரும் வாங்கிட்டு போனோம். அவரை போய் பார்த்து வணங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் அதை வாங்கிக்கிட்டல. அவர் சைகளை சொன்னாரு, அப்படி அங்க வைங்கப்பா அப்படின்னாரு. அங்க ஒரு திட்டு இருக்கு, அதை வைங்கப்பா அப்படின்னு கையை காட்டினா நாங்களும் வச்சுட்டோம். அவருடைய குகைக்குள்ள போயிட்டு இந்த பொட்டுக்கடலை இருக்கிற கொஞ்சம் கைப்படியே கொண்டு வந்தார். குழந்தைகளை கையை நீட்ட சொன்னாரு. ஆளுக்கு ஒரு பிடி போட்டார். போட்டுட்டு கட்டிட்டு நான் கொடுத்த பழத்தை வாங்கிக்கிட்டாரு. சொல்லாம ஒரு உபதேசம் கொடுத்தாரு பாருங்க, நீ கொடுக்காமல் வாங்காதே. எங்களை அடிச்சது பாருங்க மண்டையில. நம்ம வாங்கினதை கூட திருப்பி கொடுக்கலையே. ஆனா அவர் என்ன சொல்ற, சொல்லாம சொல்ற, கொடுக்காம வாங்காது. இந்த 2 நீங்க மறக்காது. நீங்க யார்கிட்ட ஏதாவது வாங்குற இடத்த கொடுத்துதான் வாங்க. இன்னொன்னு, அடுத்தவங்க நான் என்ன செய்யணும்னு காத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல அந்த சூழல்ல நான் என்ன செய்ய முடியும், மே ஹெல்ப் யூ. இந்த 2 நீங்க மனசுல பதிய வைங்க. உங்களுடைய புதிய பொறுப்பு அன்பின் நிமித்தம், அவுட் ஆஃப் லவ் வரும். அப்ப இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன கொடுக்கணும், நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட என்ன இருக்கு, உடல் பலம் எவ்வளவு இருக்கு, பைசா எவ்வளவு இருக்கு, அறிவு எவ்வளவு இருக்கு, நான் என்ன செய்ய முடியும். அப்படி சிந்திச்சு உங்க வீட்டுல ஆரம்பிங்க. உங்க மனைவிக்கு ஒத்தாசை போறீங்க, உங்க கணவனுக்கு ஒத்தாசை போறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஒத்தாசை ஒத்தாசை ஒத்தாசை. இதுதான் சமுதாயத்துக்கு மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஃபேமிலி அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணிட்டு நான் சொன்னதை திரும்பி சிந்திச்சு பாருங்க, செயல்படுத்து. அப்போ ஒரு தனி மனித வாழ்வு சமுதாயத்தை ஒட்டி இருக்கு. அதை புரிஞ்சு நான் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் மட்டுமா. இந்த இயற்கையை ஒட்டி இருக்கு. இயற்கை இல்லாம நாம் வாழ முடியாது. மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? நீரின்றி அமையாது உலகம், வள்ளுவர் சொல்றார். நீர் இல்லாம இந்த உலகம் அமையுமா? மழை வரணும். இந்த இயற்கை நமக்கு எவ்வளவு கொடுக்குது பாரு. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கை மனிதனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த பூமியில வச்சிருக்கு. அனைத்து வளங்களும், பெட்ரோல் கூட வச்சிருக்கு. எப்போ? பூமி தோன்றிய காலம்.
ஆனா இவனுக்கு எப்போ பெட்ரோல் தேவைப்பட்டது? இப்போ 200-300 வருஷத்துக்கு உள்ள. இப்போத்துக்கு மனுஷனுக்கு தேவைய பெட்ரோல் எப்பவோ வச்சிருக்கு. ப்ரோவிடன்ஸ், த நேச்சர் இஸ் நமக்காக எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கு. அப்ப இயற்கையை வணங்கானமா? ஏதோ மழை பெய்யுதுன்னு சொல்றோம். மழை எப்படி பெய்யுது? சூரியனுடைய வெப்பம் கடல்ல போய் விழுது, கடல் தண்ணி சூடாகுது, அப்படியே ஆவியா போகுது, அது குளிர்ந்து தண்ணியா விழுது. அது ஒரு பியூட்டி பாருங்க, இயற்கையோட ரகசியம். கடல் தண்ணியை குடிக்க முடியுமா? உப்பு தண்ணி. ஆனா அதை சூடாக்கி கொதிக்க வச்சு ஆவியா மாத்தும் போது அதுல உப்பு இல்லை. அந்த ஆவியை மழையா பெய்யற போது அந்த தண்ணீர் உப்பு இல்லை. இது யார் செய்யறா? இந்த ரசாயன மாற்றத்தை யார் செய்யறா? சூரியனும் தண்ணியும் கலந்தா ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது. இயற்கை. அதான் இறை. இறைவன் என்பது ஒரு தனி நபர் அல்ல, இயற்கை. இயற்கையுடைய முழு பரிமாணமும் இறைவன். The totality of nature is God. அப்போ சூரியனை காலையில் எழுத்து வணங்கணுமா வேண்டாம்? சூரியனுக்கு ஒரு நன்றி. காலையில் எந்திரிக்கணும். நீங்க கிழக்கு திசையில அந்த குங்குமம் கலந்த ஆரஞ்சு நிறத்தோடு சூரியன் ஒதுக்கி பாருங்க. அதை கண்குளிர பார்த்து அப்படியே அதனுடைய அழகை ரசிக்கணும், வியந்து பார்க்கணும், வணங்கணும். சூரிய பகவானே, நீ இல்லைன்னா என்ன ஆகும்? புல்செடி முளைக்குமா? மழை பெய்யுமா? ஸோ உன்னுடைய அந்த உதயம் சூரிய உதயம் நன்றியோடு வணங்கணும். நீங்க சூரியனை நன்றியோடு வணங்கும் போது உங்களுக்கு சூரியனுக்கு இடையில ஒரு உயிர் கலப்பு ஏற்படும். அப்புறம் திடீர்னு இப்போ மழை பெய்யுது, மழையை வணங்கணும். நீரின்றி அமையாத உணவு. மழை பெஞ்சு குளம், குட்டை, கிணறு, ஆறு, விவசாயம், தாகத்திற்கு வணங்கணும், மழையை வணங்கணும். முன்னோர்கள் வணங்கினாங்க. முன்னோர்கள் இறைவனுக்கு உருவம் கொடுத்து வணங்கல. பல காலத்துல சொல்றேன், இறைவனுக்கு உருவம் கொடுத்து பிற்பாடு. அப்ப அவர்கள் இயற்கையை வணங்கினார்கள், சூரியனை வணங்கினார்கள், மழையை வணங்கினார்கள், நிலத்தை வணங்கினார்கள், காற்றை வணங்கினார்கள், வாயு பகவான் என்று சொல்லி வணங்கினார்கள், மழையை வர்ண பகவான் என்று சொல்லி வணங்கினாங்க, பூமா தேவி என்று பூமியை வணங்கினாங்க, அக்னி பகவானே என்றார். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இந்த இயற்கைக்கு மேல ஒரு அன்பு வரும். இந்த இயற்கையெல்லாம் நான் எப்படி வாழ முடியும்? அதை வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த தை பொங்கல் அன்னைக்கு பாருங்க, சூரியனை வழிபடுறது, மாடு. குறிப்பா இந்தியால இந்த மாட்டுக்கு ஒரு தனி இறைவனாவே பார்ப்பான். ஏன்னா விவசாயியுடைய ஒரு நண்பன், உழவனுக்கு நண்பன் அவன். மாட்டு பொங்கல் இதெல்லாம் நீங்க சாதாரணமா மனுஷங்க வந்து சிந்திக்க. ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க எல்லாம் போகுது, இங்கிலீஷ் மீடியம், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிக்குது. ஆனா இயற்கை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு திருப்பூர்ல இருந்தாங்க, இப்ப எங்கேயோ போயிட்டாங்க. நல்லா படிச்ச பொண்ணு, டெல்லியில நான் மீட் பண்ணேன். அவங்க திருப்பூர்ல தோட்டத்துல ஸ்கூல் பிள்ளைலாம், சின்ன வயசு பிள்ளைலாம் கூட்டு போய் தோட்டத்துல செருப்பு போடாம அந்த இதுல நடக்கணும், அந்த மண்ணை கையில அள்ளணும், மரத்தை தொட்டு பார்க்கணும், இயற்கையோடு நீ இணைந்து போகணும். சின்ன குழந்தைங்க அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க பேர் ரம்யான்னு பேர். எதுக்கு சொல்ல பாருங்கன்னா, முதல்ல நீங்க தனி மனிதனாகி எனக்கும் இந்த இயற்கைக்கு என்ன தொடரும் சிந்திச்சு நீங்க இயற்கையை வணங்க. வணங்குதல் என்று சொன்னா என்ன தெரியுமா? இணங்குதல் என்று பொருள். அதான் கை எப்படி வச்சாங்க, 2 கை இப்படி வைக்கிறோம்னு சொன்னா 2 கை இணையுது, கம்யூனியன். இதுக்கு பேர் சிம்பாலிக்கா அதை வணக்கம்னு சொன்னோம். ஆக்சுவலா வணக்கத்தினுடைய பொருள் இணக்கம், இணைதல், டுகெதர்னஸ். அப்ப நீங்க இயற்கையோடு உங்களை இணையணும். அதே நேரத்துல இயற்கை முரண்பாட வாழக்கூடாது, இயற்கையில மாசுகளை உண்டு பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, இயற்கை முழுவதும் மாசு. ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துருச்சு. முன்னாடி மாதிரி தட்பவெப்பம் சீராக இல்லை, தடுமாறி போகுது தட்பவெப்பம். ஏன்? மனிதன், குறிப்பா விஞ்ஞானிகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்காக இயற்கையை ஆங்காங்கே சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய தொழிற்சாலை புகையை கக்குது. So we are disturbing the natural rhythm. Should not disturb பண்ணக்கூடாது. நமக்கு முடிஞ்சு
சுத்தமா இருக்கணும். நம்ம வீட்டை சுத்தி, தெருவை சுத்தி மாசு படியக்கூடாது. இதெல்லாம் நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்றோம். புரிந்து வாழணும், இயற்கையை மதித்து வாழணும். இந்த மாதிரி ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது சமுதாயத்தையும் இயற்கையும் ஒட்டிதான் இருக்கு. அப்ப இயற்கை மாசுபடியாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இயற்கையை நான் எப்படி போற்றுறது? இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல. இறை வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு, உயிர் வழிபாடு. அன்பின் வழி அது உயிர்நிலை என்று வள்ளுவர் இடத்துல சொல்றார். அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும்னா ஜீவனோட அன்பா இருக்கணும், இயற்கையோட அன்பா இருக்கணும். இயற்கையில நிறைய ரகசியம் இருக்கு. இந்த உடல் நாம உற்பத்தி பண்ணதா இயற்கை கொடுத்தது. நாம காலை சாப்பிட்ட உணவு இப்போ செரிமானம் ஆயிட்டு இருக்க, நாமளா பண்றோம். இந்த உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள ஒரு இயற்கையோட ஆற்றல் இருக்கு, அது செயல்படுத்துது. இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல இயேசு மகான் சொல்றார் ஒரு இடத்துல, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. உனக்குள் இறையினுடைய ஆளுமை நிகழ்கிறதுன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உண்ட உணவை எனக்காக இறையின் ஆளுமை அங்க செரிமானம் பண்ணிட்டு இருக்கு. உணவை அரைச்சி பிரிச்சு சத்தை உள்ள வச்சுட்டு சக்கையை வெளியில தள்ளி, நான் எடுக்கிற மூச்சை நான் எடுக்கணும் கூட சொல்லப்படாது, தானா எடுக்கப்படுது. அவன் மூச்சு ஏதோ நான் எடுக்கணும்னு சொல்றேன், தானா போயிட்டு வருது. உள்ள போய் பிரிக்குது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஆக்சிஜன் உள்ள வச்சு கார்பன் டை வெளிவிடுது யாரு? நானா? இறை ஆற்றல், இறையின் ஆளுமை. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் மீ அண்ட் வித்தின் யூ. இங்க காட்னா யாரு? அந்த இயற்கை சக்தி. காற்று உள்ள போகுது, அது இயற்கை சக்தி. உணவு இயற்கை, இயற்கை தான் இறைவன். த ஹோல்னஸ் ஆஃப் த நேச்சர் இஸ் காட். இறைவன் என்பவன் தனிநபர் அல்ல, அது இறை ஆற்றல். அது எங்கும் நீக்கமர நிறைந்து பொருள் வடிவம் எடுத்து பொருளை ஆளவும் செய்யுது. இதெல்லாம் எதுக்கு சொல்றது தெரியுமா? இந்த அடிப்படை பயிற்சியிலேயே நாம இதெல்லாம் சிந்திக்கவே இல்லை. நம்ம பள்ளிக்கூடங்களை சொல்லி தரல, சொல்லி தந்தாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிற தொழிலை தான் சொல்லி கொடுத்தாங்க. தொழில் கல்வினே பேர். ஆன்மீக கல்வி இருக்கா? இதான் ஆன்மீக கல்வி. இறைவனா யாரு? நாம இறைவனை கல்லில் தான் பார்த்து பழக்கம், செம்புல பார்த்து பழக்கம், உருவத்துல பார்த்து பழக்கம், நாம ரூபம் வச்சு பழக்கம். ஆனா உண்மையில் தெய்வம் என்பது இயற்கை. அடிப்படையில இயற்கையினுடைய சக்தி, பஞ்சபூதங்களுக்கும் அடிப்படையான சக்தி. அந்த அடிப்படையான சக்தியே தெய்வம். அதுல இருந்து பஞ்சபூதங்கள் என்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ், அப்புறம் அண்ட சராசரங்கள், பிரபஞ்சம், அப்புறம் பூமி. பூமியில பஞ்சபூதங்கள். எண்ணி பாருங்க. இந்த இயற்கையை விட்டு நம்ம வாழ முடியுமா? இயற்கை என்று சொல்ல எப்படி வந்ததுன்னா இயல்பு. இயல்பு இது யாரும் உருவாக்கல. இந்த இயற்கையை படைக்கல யாரும், படைப்பாளின்னு ஒருத்தன் இல்லை. இயல்பு, நேச்சர். இந்த உலகம் தோன்றது எப்படியா? இயல்பா, தானா தோன்றிருக்கான். சுயம்பு லிங்கம். நான் எல்லாமே தானா தோன்றிருக்கு. இந்த உடல் தானா தோன்றிருக்கு. அவன் நான் என்ன செய்யணும்? தானாக எனக்காக எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி, என்னையும் உருவாக்கி நான் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்னை அனுப்பி விட்டுருக்கேன். நான் எப்படி நன்றி உடையவனா இருக்கணும், நான் எப்படி வணக்கம் செலுத்தணும், எப்படி இணங்கி வாழணும், யாரோட? சக அன்பர்களோடு. ஏன்னா அது பொறுப்பு. உறவை பாதுகாக்கணும். நான் எப்படி அவங்களோட இசைந்து வாழணும், இயற்கையோடு எப்படி நான் இசைந்து வாழணும். இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. குறைவா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு, 6வது அறிவு இருக்கு. இந்த மூணையும் நீங்க இணைத்து இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுது. தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. ஒரு ட்ரையாங்கிள், முக்கோணம், 3 புள்ளி. தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. இதனுடைய பிணைப்பு என்ன? தனி மனித வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு, மேலோங்கி வாழ்வதற்கு, சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் எனக்கு என்ன பிணைப்பு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு இன்னிலிருந்து ஒரு கர்ம வீரராக நீங்க மாறணும். உங்களுடைய உடல்நலம் காக்க, பொருள் வளம் பெருக்க,
நட்பு நலம் காக்க நான் என்ன செய்யணும், என் குடும்பம் அமைதியா இருக்கு நான் என்ன செய்யணும், இந்த சமுதாயத்திலிருந்து நிறைய பெற்றுக்கொண்டே இருக்கிறேனே அதை நான் எப்படி திருப்பி கொடுக்கணும். இது பேர் தான் கர்ம வீரன். காமராஜரை கர்ம வீரன்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தரை வீரத்துறவின்னு சொல்லுவாங்க. அவன் கர்மம் செய்யறதுக்கு வீரமா எழுந்த துறவி அவன். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு நீங்க ஆட்பட வேண்டும். இப்ப இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்கறீங்கல்ல, மாலையில உங்க குடும்ப உறுப்பினரோடு பேசுங்க. நான் அப்படி அடிப்படை பேச்சுல கலந்தேன். ஒருத்தர் வந்து இப்படிலாம் சொல்றாரு, கேட்கறதுக்கு புதுசா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு, இதெல்லாம் நம்மளால முடியுங்களா? உங்க வீட்டுக்காரர் வருவார் மாலையில ஆபீஸ் விட்டு, பேசுங்க. உங்க பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரும், காலேஜ் விட்டு வரும், பேசுங்க. பேசணும். நம்ம எல்லாருக்கும் அறிவு தெளிவாகணும். ஒரு கர்ம யோகியா மாறணும். முதல்ல எனக்கு என் உடலுக்கு நான் என்ன செய்யணும், இப்படி படிப்படியா தன் கடமையை தனக்கு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, இயற்கையை நான் எப்படி மதிக்கணும், வணங்கணும், போற்றணும் அப்படிங்கிற முறையில நீங்க சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த மகா குரு அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அவளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே, ஒரு 9 வயசு இருக்கும், 3ஆம் கிளாஸ் ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. ஏழை, ரொம்ப ஏழை. வேதாத்திரி மகர்ஷி ரொம்ப ஏழை, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் கஞ்சி. அப்ப அந்த சின்ன வயசுல அவர் மனசுல எழுந்துதான், ஏன் மறுமை வருது, உயிர்னா என்ன, மனுஷனுக்கு ஏன் நோய் வருது, இது சித்தார்த்தனை எழுந்தது. இப்ப கௌதம புத்தனாக அறியப்பட்ட சித்தார்த்தன் இருக்கானே, அவனுக்கு 29 வயசுல இந்த கேள்வி எழுந்தது. ஆனா வேதாத்திரி மகர்ஷிக்கு 9 வயசுல எழுந்தது. அதுல இருந்து அவருக்கு ஒரு தாகம், அறிவு தாகம். அப்புறம் அப்படியே வளரும் போது அவருக்கு அறிவாளியாகி பணமா சம்பாதிச்சாரு, பெரிய ஞானி ஆனாரு. 1958ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு முன்பு, உலக சமுதாய சேவா சங்கம் என்பது அவருடைய சொந்த ஊர் கூடுவாஞ்சேரி, சென்னை பக்கத்துல ஒரு கிராமத்துல இந்த சங்கத்தை ஆரம்பிச்சார். எதுக்காக தெரியுமா? இந்த உலகம் சமாதானம் அடையும், உலகவாழ் மக்கள் எல்லோரும் அமைதியா சந்தோஷமா வாழணும், அதுக்கு யோகா சொல்லி கொடுக்கணும், குறிப்பா குண்டலினி தியானம், தத்துவ விளக்கம் கொடுக்கணும்ட்டு அவர் பெரிய ஞானிங்க, தத்துவ ஞானி. நீங்க முடியுமானா வேதாத்திரி மகர்ஷி பற்றியே நீங்க தெரியறதுக்கு முயற்சி பண்ணணும். குரு, நம்ம குரு யாரு, அவருடைய சிறப்பு என்ன? ஏன்னா குரு என்பவர் வெறும் உடல் அல்ல, உடல்ல காட்சி அளிக்கிறார். அவங்க அவதார புருஷர்கள். குரு சாட்சாத் பர பிரம்மம் என்று சொல்லுவாங்க. பிரம்மமே குருவா வருது, நமக்கு குருவா வந்திருக்கு. அப்ப அவங்களுடைய அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மட்டும் இல்லை, அவர் போயிட்டாரு, அவருடைய சீடர்கள். இன்னைக்கு நிறைய மன்றங்கள் இருக்கு, ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரே சேவை, எல்லாருக்கும் இந்த உடல் நலமும் பொருள் வளமும் நட்பு நலமும் சமுதாய இணைப்பும் இயற்கை இணைப்பும் வரணுங்கிறதுக்காக, சமுதாயத்துக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை பேசுவதற்கு வாழ்வியல் தத்துவம், இயற்கைக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்னங்கிறதுக்கு இயற்கை தத்துவம், இயல்பியல் தத்துவம், எல்லாமே இதுல இருக்கு. இது எது சொல்றேன்னா, ஏதோ அடிப்படை பயிற்சி 6 மாசம் பண்ணணும் போச்சுங்கிறது இல்லை. இது தொடர்ந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய 6வது அறிவு தெளிவாகும், முழுமையடையும், நீங்க மகிழ்ச்சியா வாழ்வீங்க, பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பீங்க என்று சொல்லி, ரொம்ப குறைவா, ஏன்னா எடுத்த உடனே நிறைய சொல்லியிருக்கோம், மனசுல பதிய வைங்க. நிறைவு செய்கிறேன்.